என்எல்சி நிர்வாகம் நிலமெடுத்த பொழுது விவசாயிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எதுவும் செய்யவில்லை என்று இங்கே முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது என்எல்சி அதிகாரிகளை எல்லாம் அழைத்து, என்எல்சியில் இருக்கிற அதிகாரிகள் குறிப்பாக வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். வெளியிலே பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது என்னவென்றே அவர்களுக்கு மொழி சம்பந்தமாக புரியாத காரணத்தினால் வெளியே என்ன போராட்டம் நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆகவேதான் நான் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது அங்கே இருக்கின்ற அதிகாரிகள், சேர்மன், டைரக்டர் ஆஃப் மைன்ஸ் எல்லாரையும் அழைத்து வச்சு, அதாவது விவசாயிகள், ஒரே தான் விவசாயிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து பேசி, அதாவது விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலம் கொடுத்ததற்கு கூடுதலாக தொகையை பெற்றுக் கொடுத்ததும், அதே போல அங்கிருந்து அந்த அதிகாரிகள் அழைத்து வந்து தலைமைச் செயலாளர் தலைமையிலே ஒரு கூட்டத்தை நடத்தி ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் CSR பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதை தெரிவித்துள்ளார். அருள்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் CV கணேசன் அவர்கள் 100 கோடி CSR நிதியை பெற்று தந்தோம் என்று சொன்னார். 100 கோடியில ஒரு ரூபாய் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவழிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. சொல்லுங்க. அவர் அமைச்சராக இருந்தபோது நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்ட கேள்வி, உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று சொன்னேன். கண்டிப்பாக அமைக்கப்படும் என்று சொன்னார். அதுவும் அமைக்கப்படவில்லை. எனவேதான் இந்த ஆட்சியிலாவது உயர்மட்ட குழு அமைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.